இது கரெக்டா இந்த இடத்துல இருந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்கறேன் சார். நீங்க எனக்கு உங்ககிட்ட பதில் இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கு பதில் சொல்லுவீங்க. பதில் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? பக்கத்துல எவனோ ஒருத்தர் இருப்பான், அவனை பார்த்தே கேள்வி கேட்கணும்னு போயிடுவேன். இதே தான் இங்கே நடக்குது. எங்க தலைவர் எடப்பாடியார் ஏறி அடின்னு அடிக்கிறாரு. இவர் கேட்கிற ஒரு கேள்வி கூட இவங்களால பதில் சொல்ல முடியல, திணறாங்க. இதுல இருந்து எஸ்கேபிசம் மெத்தட் என்னது? ஆப்பா என்ன அடிக்கிறாங்கப்பா, இவங்க கூட சொன்னா மறுபடியும் நம்மள வந்து தாக்குவாங்க, டக்குன்னு எஸ்கேப் ஆகி மறுபடியும் போய் சங்கி பிஜேபி அப்படின்னு ஒரு ஏமாத்து விஷயத்துல இறங்கிடுறாங்க. திமுகனாலே தில்லுமுள்ள ஆட்சி தான். திமுகனாலே பொய்யான ஆட்சினா, திமுகனாலே மக்களை ஏமாற்றும் ஆட்சி தான். எங்க தலைவர் உங்களுக்கு கேள்வி கேட்கிறாருல, துணை முதல்வர் அவர்களே, நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அந்த பதவியில இருந்து விலகிடுவீங்க. கடைசியா கூப்பிட்டுக்கிறேன் ஒரு ஆசிரியரை. என்னதான் இருந்தாலும் கேள்வி கேட்கிறாரு எங்க தலைவர், அதுக்கு பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு டக்குன்னு இறங்கி போய் சென்டருக்கு போயிடுறீங்க. சார் இன்னும் எங்க தலைவர் அடிக்கிற அடி இவங்க பாருங்க, மேல போய் சைனால போய் சைனாவை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த லெவல் அடின்னு அடிக்கிறாரு. இதுதான் சார் திமுக ஆட்சி. இவங்க முன்னாடியே 5000 ரூபாய் போட்டுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் 28 மாசத்துக்கு நீங்க ஒன்னும் போடல, அதை போட வந்தானே. உங்களுக்கு எம்பி எலெக்ஷன் வருது, அதுல வாக்கு வாங்கணும்ன்றதுனால 2024 எலெக்ஷன்ல வந்து நீங்க மக்களை ஏமாற்றணும் முடிவுல அந்த டக்குன்னு அந்த காசை போட்டுங்க, இல்லைன்னா அது கூட போட்டுக்க மாட்டீங்க. இப்போ வந்து நீங்க வந்து நாங்க தடுக்கணும். என்னைக்குமே எங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கு நல்லது செய்யணும், அது என்னைக்குமே நாங்க தர மாட்டோம். அவங்க ஆக்சுவலா அவங்க கொள்ளடிச்ச பணத்துல இருந்து 5000 போட்டுருக்க கூடாது, வீட்டுக்கு 5 லட்சம் போட்டுருக்கணும். அவங்க வெறும் 5000 தான் போட்டாங்க. சபை நாகரிகம், இந்த இந்த அரசியல் களத்தோட நாகரிகம் தெரிந்து நாங்களாம் வந்து இதெல்லாம் எதுவுமே பண்ணாம இருக்கோம். நாங்களாம் படத்தை காட்ட ஆரம்பிச்சோம்னா மக்கள்லாம் கண்ண மூடி இருப்பாங்க. அவ்வளவு கேவலமான படம்லாம் இருக்குது. இவரு தூக்கி போய் படத்தை காட்டிட்டு இருக்கிறாரு. சார் மக்கள்கிட்ட வந்து காலில் வந்து ஆசை, நான் வந்து இங்க இருக்க எல்லா பெரியவங்கிட்ட காலில் வந்து ஆசைவாங்க. அதை போய் நீங்க எப்படி தப்புன்னு சொல்லுவீங்க? அதனால வந்து அதான் எல்லாம் எஸ்கேபிசம், ஏமாத்து, திருட்டு வேலை. சார் மிகப்பெரிய மக்களோட கோரிக்கை இங்க வந்து தண்ணி வசதி இங்க ரொம்ப கம்மியா இருக்கு சார். ஒரு நாளைக்கு அரைவர் தான் விடுறாங்க. சில டைம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அரைவர் தான் விடுறாங்க. இங்க பெரும்பாலான மக்கள் வந்து வேலைக்கு செய்யற மக்கள் தான். அவங்க வந்து அரைவர் விடல ரொம்ப அவதிப்படுறாங்க. ஸோ முதல் வந்தனையும் இவங்களுக்கு எந்நேரமும் அந்த வசதி செய்துபடும், தண்ணி வசதி செய்துபடும். இரண்டாவது வந்து இங்க வந்து பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு, குழந்தைங்களுக்கு இங்க சேஃப்டியே கிடையாது. ஸோ இங்க கம்ப்ளீட்டா சிசிடிவி அமைச்சு இவங்க கம்ப்ளீட்டா அந்த சர்வேலன்ஸ் சிஸ்டம் எடுத்துன்னு வர முடியும். மூணாவது இங்க வந்து ட்ரக், ஊறுபட்ட ட்ரக். பசங்க சின்ன வீட்டுக்கு ஒரு குழந்தை இங்க வந்து ஐதர் வந்து ஊசியோ கஞ்சாவோ மாத்திரை அது மாதிரி எல்லா பழக்கத்திலும் இருக்கு. இவங்களெல்லாம் அதை நிறுத்தி அதை மேம்பாடு படுத்தி இவங்களெல்லாம் வந்து சீரமைக்கிற அளவில் நல்ல ஸ்போர்ட்ஸுக்கு டெவலப் பண்ணி படிக்க வச்சு அந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். கண்டிப்பா நான் வந்து ஒரு அத்லட் தான். நான் ஃபுட்பாலா ஸ்கூல் காலேஜில் ஆடிருக்கேன். நான் ப்ரொஃபஷனலாக வெயிட் லிஃப்டிங் பண்ணியிருக்கேன். நான் ப்ரொஃபஷனலாக ஃபைன் ஆர்ம் ஷூட்டிங்ல இருந்திருக்கேன். கண்டிப்பாக வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கும். யங்ஸ்டர்ஸை வந்து டிசிப்ளின்டாகவும் நல்ல வழியில ஹெல்த்தியாகவும் வழி நடத்துற ஒரே இது ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ அதுக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் சார். நன்றி. தேங்க்யூ.